கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பினான்சியல் கிரெடென்ஷியல்ஸும் இருக்கணும். ஸோ நார்மலா ஒரு 9 கோடி பேர் டாப் 10% ஆஃப் பீப்புள் வந்து 13 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுதுங்க. அதுல பீப்புள் ஏர்ன் ஓவர் ₹53 lakhs per annum. 53 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்றவங்க வந்து 1%, அதாவது 90 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்ரோச் பண்ண போறது வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை மட்டும்தான் அப்ரோச் பண்ண போறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட HNI கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம். அண்ட் NRIஸ்க்கு ஆல்சோ வி கேன் கிவ். NRIஸ்னா தெரியும் நமக்கு இல்லைங்களா? NRIனா ஃபாரினர்ஸ், அவங்களுக்கும் நம்ம இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாம். ஸோ சம் அஷ்யூர்ட் வந்து ஹையர் சம் அஷ்யூர்ட் கொடுக்கணும். டிஜிட்டல் ஆக்சஸ் இருக்கு, டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, GST எக்ஸம்ஷன் ஃபார் NRI கஸ்டமர்ஸ், அதுக்கும் நிறைய கைட்லைன் இருக்குங்க. ஸோ நம்ம மேனேஜர்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு. ஸோ நம்மளுடைய இந்த ப்ராடக்டோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா 4 P's ஆஃப் சிக்னேச்சர் டேர்ம் பிளான். ஃபர்ஸ்ட் P, சேல்ஸ் டீம் வித் HNI ஆக்சஸ். HNI கஸ்டமர்ஸை மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். இந்த ப்ராடக்ட் ஜீரோ காஸ்ட் டேர்ம் ப்ராடக்ட் இது. அண்ட் தென் மோஸ்ட் காம்படிட்டிவ் ரேட்ஸ். யூனிக் ஃபீச்சர் ஜீரோ காஸ்ட் டேர்ம்ங்கிறது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்குங்க. ஸ்பெஷல் எக்ஸிட் இருக்கு. 60 வயசுல இருந்து 64 வயசுக்குள்ளார அவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு கம் அவுட் ஃப்ரம், இப்ப என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு ரிஸ்க் கவர் தேவையில்லைன்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் 60 வயசுல ஹி கேன் சூஸ் எக்ஸிட் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட்ல இருந்து. ஸோ கட்டுன பிரீமியத்தை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா பாலிசி வில் கண்டினியூ டில் 85 ஏஜ். இதுக்கு பாலிசி டேர்ம் மினிமம் 40 இயர்ஸ் இருக்கணுங்க. பாலிசி டேர்ம் மினிமம் 40 வருஷம் சூஸ் பண்ணிருக்கிற கஸ்டமருக்கு தான் ஸ்பெஷல் எக்ஸிட்ங்கிற ஆப்ஷன் கொடுக்குறோம் நம்ம. இது ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேர்ம்ல இருக்கிற பெனிஃபிட் தான், ரைட்? அதே மாதிரி நமக்கு யூஸ்வலா வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கும். நிறைய கம்பெனிஸோடதும் நம்ம ரேட்ஸும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குன்னு. பட் இந்த ப்ராடக்ட்ல நம்மளோடது தான் அதிகமா இருக்கு. நல்ல ரேட் வந்து நமக்கு பிரீமியம் வந்து நிறைய கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்டிகுலர்லி ஃபார் ஃபீமேல் 21% வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம இதுல வந்து டீவியேஷன் கொடுக்குறோம். 21%. ஸோ அது எப்படின்னு பாத்திரலாம். ஸோ நிறைய ஏஜ் குரூப்ல பார்க்கும்போது கம்பேரிங் டு ஆல் அதர் கம்பெனிஸ் நம்மளோட டாப் 1ல இருக்கு. பிகாஸ் பிரீமியம் இஸ் வெரி லோ. அண்ட் சம் அஷ்யூர்ட் மினிமம் வந்து 2 crores இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பெஷல் எக்ஸிட் நான் சொன்னேன் 60 இயர்ஸ்ல வந்து he can choose that he want to come out from, அதாவது இந்த ப்ராடக்ட்ல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா 60ல இருந்து 64 வயசுக்குள்ளார அவர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு he can come out by getting all the paid premiums, return of premium option சூஸ் பண்ணி வெளியில வந்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட இது ரொம்ப நம்ம கம்பெனில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல இந்த செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ வெரி நியூ. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பே அவுட் ஆன் கிளைம் இன்டிமேஷன். கிளைம் இன்டிமேட் பண்ணினது உடனடியா 2 லட்சம் ரூபாயை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த ப்ராடக்ட்ல. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1,98 crores வந்து they will be providing after completing the ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இன்ஸ்டன்டா கிளைம் இன்டிமேஷன் ஆனதுமே 2 லட்சம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டா டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய பிளஸ். அதே மாதிரி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 16% கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் 21% ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். அது எப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடிஷனல் டிஸ்கவுண்ட் 5% ஃபார் சேலரிட். ஸோ நார்மலா ஃபீமேலுக்கு ஒன்னா அவங்க பிசினஸா இருக்கணும், இல்லைன்னா சேலரிடா இருக்கணும். சேலரிடா இருக்கிற ஃபீமேலுக்கு அப்ரோச் பண்ணும்போது 16% டிஸ்கவுண்ட் பிளஸ் 5% ஆன் சேலரிடு, மொத்தமா 21% ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் 16%. ஸ்டில் அவங்க எவ்வளவு வருஷம் பிரீமியம் பே பண்ண போறாங்களோ அத்தனை வருஷத்துக்குமே அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 21% ஃபார் ஒர்க்கிங் ஃபீமேலுக்கு, செகண்ட் இயர்ல இருந்து 16%. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டினுடைய வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒன்னு, கம்பேரிங் டு ஆல் அதர் கம்பெனிஸ் நம்மளோட பிரீமியம் ரேட் வந்து ரொம்பவுமே கம்மியா இருக்கு. ரெண்டாவது, சம் அஷ்யூர்ட் மினிமம் 2 கோடி ரூபாய். அண்ட் ஜீரோ காஸ்ட் பிளான். ஜீரோ காஸ்ட்னா என்ன அர்த்தம்னா 60 வயசுல இருந்து 64 வயசுக்குள்ள எப்ப வேணும்னாலும் நம்ம வெளியில வந்துடலாம் இந்த ப்ராடக்ட்ல இருந்து. பட் குறைஞ்சது பாலிசி டேர்ம் 40 இயர்ஸ் இருக்கணும், 40 வருஷம் இருக்கணும். ஸோ வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பிரீமியம், பெய்டு பிரீமியம் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப வரைக்கும் நம்ம வந்து 40 வருஷம் தொடர்ந்து இந்த பாலிசியில இருந்ததுக்கு எந்த பிரீமியமுமே அவங்க எடுத்துக்கிறது இல்லை. தே ஆர் கிவிங் பேக்.
ஆல் த பெய்டு பிரீமியம் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்றாங்க ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்ல. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் பே அவுட் ஆன் கிளைம் இன்டிமேஷன் 2 lakh rupees, 2 லட்சம் ரூபாய் இன்ஸ்டன்டா இம்மீடியட்டா நம்மளோட கிளைமை இன்டிமேட் பண்ணினதுமே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருது. ஃபீமேல் லைஃபுக்கு 21% டிஸ்கவுண்ட் ஆன் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ல இருந்து அவங்க எவ்வளவு வருஷம் பிரீமியம் கட்ட போறாங்களோ அத்தனை வருஷத்துக்கும் 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ரைட். சோ இப்போ வரைக்கும் இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா?